ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. 2038 பூமி அழிய போகுது. அட போங்கப்பா, எப்போ பார்த்தாலுமே இதே தான் எல்லாருமே சொல்லிங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவமே இது வரைக்குமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளை நீங்கள் இருந்தீங்கன்னா, நானுமே அந்த ஒரு கூட்டத்தில் ஒரு ஆளாக தான் இருப்பேன். பிகாஸ் ஏன்னாக்கா நான் ஒரு சின்ன வயசு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 7வது 8வது படிச்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ 2008 2009ன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் 2012 அப்படின்ற ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படத்தில் இந்த பூமி அழிய போகிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்து 2013 இந்த உலகத்தில் இல்லை, 2012 வரைக்கும் தான் நம்ம உசுறு வாழ்வோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தில் இருந்த ஒரு ஆளாக தான் நானுமே இருந்த அந்த படத்தை பார்த்து நம்பி. பட் அதுக்கப்புறம் 2012 முடிஞ்சது, 2022 தாண்டிட்டோம், இப்போ 2024 இருக்கும். பட் இந்த ஒரு டைமில் கூட திரும்பியும் பல நாட்டு சயின்டிஸ்ட் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி 2038 உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்துட்டு பூமியை தாக்க போகுது. அந்த விண்கல் எந்தெந்த நாட்டை வந்துட்டு தாக்கும், எந்தெந்த நாடுகள் எல்லாம் அழிய போகுது, அந்த அழிவில் எத்தனை மக்கள் இறக்க போகிறாங்க, இந்த விண்கல் எந்த டேட்டில் வந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே வித் டைம் அண்டு டேட்டு அண்டு கண்ட்ரிஸ், அதுக்கப்புறமா அந்த இறப்புகளோட எண்ணிக்கையோடய வந்துட்டு அக்யூரேசியாக சொல்லி இருக்காங்க. ஸோ இது வரைக்குமே இந்த அளவுக்கு ஒரு அக்யூரேசி சொன்னதுன்றது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. பட் அப்படி எல்லா சயின்டிஸ்ட்டுமே ஒரே மாதிரி பதிலை வந்துட்டு இதை சொல்லும்போது மேபி இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கான்றது எனக்குள்ளேயே ஒரு கேள்வி. பட் இருந்தாலும் இந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள் இந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி சொல்லியிருக்காங்க, இது எங்கே வந்து விழப்போகுது, யாரெல்லாம் வந்துட்டு அழிய போகிறாங்க, எத்தனை பேர் வந்துட்டு உயிர் இழக்க போகிறாங்க அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊரில் நடக்கிற விஷயத்துலேருந்து விண்வெளியில் நடக்கிற எல்லா விஷயமும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்க உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. அதுதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு குட்டி குட்டி மோட்டிவை கொடுக்குது. ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 65 மில்லியனுக்கு முன்னாடி வந்துட்டு உலகம் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரே நிலப்பரப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த மிகப்பெரிய நிலப்பரப்பில் டைனோசர் வாழ்ந்த காலகட்டம் அது. அந்த டைமில் இதே போல் பூமியை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்துட்டு மோதினதுனால அந்த டைனோசர் இனமே அழிஞ்சுது. அதுக்கு த டைனோசர் எக்ஸ்டிங்ஷன்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. பட் எக்ஸாக்டாக அதே போல் 65 மில்லியனுக்கு அப்புறமா இப்போது 2038 கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கான ஒரு நீளம், ஓகேங்களா? ஸோ உங்கள் வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் இருக்குன்னு நீங்கள் ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நீளம், ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 280 மீட்டர் அளவுக்கான இந்த ஒரு அகலம் அப்படின்றது சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து 2038 வந்துட்டு பூமியை வந்து ஹிட் பண்ண போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை வந்துட்டு பூமியில் விழப்போகுது. ஸோ எந்த அளவுக்கு பெருசு அப்படின்றது யூ ஜஸ்ட் இமேஜின் இட். ஸோ இது இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது பார்த்தோன்னா, நாசா கிட்ட வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸான ஒரு டெலிஸ்கோப் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் வந்துட்டு நியோ சர்ச் ப்ரோக்ராம் அப்படின்றது சொல்லி, இந்த நியோ அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நியர் எர்த் ஆப்ஜெக்ட் சர்ச் ப்ரோக்ராம் அப்படின்றது சொல்லி. ஸோ எர்த்துக்கு நியரில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை சர்ச் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் தான் அந்த ஒரு டெலிஸ்கோப் பேர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதுதான். ஸோ இந்த ஒரு டெலிஸ்கோப் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு நாசா கிட்டத்தட்ட 2005க்கு முன்னாடி உருவாக்கிட்டாங்க. பட் இது உருவாக்குனதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எர்த்துக்கு பக்கத்தில் வர கோமாட்டாக இருக்கட்டும், ஸோ ஆஸ்ட்ராய்டாக இருக்கட்டும், எந்த ஒரு விண்வெளியுமே வந்துட்டு அது எங்கே இருக்குது, அது வந்துட்டு பூமியை எப்படி கடந்து போகும், எந்த திசையில் இருந்து வருது, எந்த திசையை நோக்கி போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு கணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு டெக்னாலஜி இருந்தது. இந்த டெலிஸ்கோப் மூலியமாக தான் நாசா இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸாக 2005 ஆயிடுச்சு. ஸோ 2005க்கு அப்புறமா இந்த ஒரு டெலிஸ்கோப் பயங்கரமான ஒரு ரிசல்ட்டை வந்துட்டு நாசாவுக்கு கொடுத்துருந்தது. ஸோ அந்த டெலிஸ்கோப் மூலியமாக வர எல்லா அவுட்புட்டுமே வந்துட்டு உண்மையாகவுமே இருந்தது. விண்வெளியில் எந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ராய்ட்லாம் வருது, அது எத்தனை அளவுக்கு கிலோமீட்டர் இருக்குன்றது ஒரு அக்யூரேட்டான ஒரு அவுட்புட் கொடுத்தது. ஸோ இதனால நாசா வந்துட்டு ஒரு அடுத்த ஒரு அப்டேட்டுன்றது ஒன்று எதிர்பார்த்தாங்க இந்த டெலிஸ்கோப்பில். அது என்ன மாதிரி அப்டேட் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி இந்த டெலிஸ்கோப்பில் பொறுத்த வரைக்கும் பூமியை சுற்றி 1-2 வருஷத்தில் வர ஆஸ்ட்ராய்டு மட்டும் வரதை மட்டும்தான் கணிச்சு இருந்தது. பட் இது வந்து இன்னும் ஒரு
ஃபியூச்சரில் ஒரு 10 வருஷம் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமிக்கு வந்து தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இந்த டெலிஸ்கோப் மூலிமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அடுத்த ஒரு அப்டேஷன் அப்படின்றது பண்ணுறாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரி அது பண்ணியும் முடிக்கிறாங்க. அது முடித்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு டெலிஸ்கோப்பில் இருந்து யாருமே நினச்சி பார்க்காத ஒரு அவுட்புட் ஒன்று வந்தது. என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஸ்ட்ராய்டு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கான அந்த ஒரு கல் சைஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 250-270 மீட்டருக்கான அந்த அகலம் அப்படின்றது ஒன்று இருக்கும். இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்துட்டு 2038 அடுத்த ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறமா பூமியை வந்துட்டு தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டெலிஸ்கோப் மூலிமா ஒரு அப்டேட்ன்றது நாசாக்கு வருது. ஸோ இந்த ஒரு அப்டேட்டை கேட்டதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணி நம்ம திசை மாற்றணும், அப்படி இல்லைன்னா இதை வந்துட்டு சுக்குநூறாக 2ஆக உடைக்கணும் அப்படின்றது பார்த்தாங்க. பட் அப்படி பார்க்கும்போது இந்த விண்கலோட சைஸ் மிக பெருசாக இருக்கிறதுனால இது நாசானால மட்டும் தனியாக செய்ய முடியாது. இதை வந்துட்டு பல நாடுகள் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் இதை வந்துட்டு நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கப்படுறாங்க நாசா. ஸோ நாசா நினச்சதுக்கு அப்புறமா மற்ற எல்லா ஸ்பேஸ் ஏஜென்சிக்குமே அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இஎஸ்ஏ யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்களுக்கு, அதுக்கப்புறமா ஜாக்ஸா ஜப்பானோட ஸ்பேஸ் ஏஜென்சி, சைனா, அதுக்கப்புறமா நம்மளோட இந்தியாவோட ISRO இந்தியன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனுக்கு அவங்களுக்கும் அப்ரோச் போச்சு. ரஷ்யா, இந்த மாதிரி எல்லா ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனுக்குமே வந்துட்டு நாசா ஒரு அப்ரோச் கொடுக்குறாங்க. அந்த அப்ரோச்சில் இந்த மாதிரி 2038 வந்துட்டு இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டு ஒன்று வர இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த ஒரு அப்ரோச்சை எல்லா நாடுகளுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணி ஒரு மீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த மீட்டிங்கு பேர் வந்து பிளானட்டரி டிஃபென்ஸ் இன்டர்கென்சி டேபிள் டாப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மீட்டிங் அமெரிக்காவில் நடக்கப்படுது. இதில் எல்லா தரப்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ஏஜென்சியோட தலைவர்கள், முக்கியமான ஆட்கள் வந்துட்டு கலந்துருக்காங்க. இந்த ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு முக்கியமாக பேசப்பட்ட ஒரு டாபிக் என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி நியூ டெலிஸ்கோப்பில் இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து 2038 இவ்வளோ பெரிய ஒரு ஆஸ்ட்ராய்டு ஒன்று வர இருக்குது. ஸோ இது அடுத்த ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறமா தான் மோத போகுது. பட் அது மோதிருச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை பூமியை வந்துட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு இதை நம்ம ஒன்று தசை திருப்பணும், அப்படி இல்லைனா இதை 2ஆக பிளக்கணும், அப்படி இல்லைனா இதுகிட்டேருந்து எப்படி பூமியை பாதுகாக்கணும், இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுற ஒரு மீட்டிங்காக அது இருந்தது. இதுதான் அந்த மீட்டிங். இந்த மீட்டிங்கில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு பூமிக்கு மோதிடுச்சு அப்படின்னாக்கா என்ன மாதிரி சேதங்கள் விளைவிக்கும்னு சொல்லி பல ஷாக்கிங்கான ரிப்போர்ட்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. இந்த ஒரு விண்கல் 2 கிலோமீட்டர் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விண்கல்லாக இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எங்கே வந்து பூமியை தாக்கும் அப்படின்றது பார்க்கும்போது இது அமெரிக்கா, யூரோப், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா பகுதிகளில் வந்துட்டு இது தாக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இங்கே தாக்குனா எங்குது வரைக்கும் இம்பேக்ட் ஆகும் அப்படின்னாக்கா இந்தியாவை தாண்டி சைனா வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு இம்பேக்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இதனால் பல இடங்களில் சுனாமி வரலாம், பல கண்ட்ரிஸ் கடலுக்குள்ளே போகலாம், அதே போல் வந்து பூமி 2ஆக வந்துட்டு பிளக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதே போல் 2வது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு விண்கல் பூமியை தாக்கிடுச்சுன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 1000 பேர்லேருந்து 10 லட்சம் பேர் வந்துட்டு இறப்பாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இதனால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 3வது ஷாக்கிங்கான ரிப்போர்ட் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒரு விண்கல் வந்துட்டு எப்போ தாக்கும் அப்படின்ற ஒரு டேட்டோடவே சொல்லியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னாக்கா 12 ஜூலை 2038 இந்த டைமில் இந்த டேட்டில் வந்துட்டு இந்த விண்கல் பூமியை வந்து ஹிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி டேட்டோடவே இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறமா அடுத்தது அந்த ஒரு ஆர்கனைசர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பூமியை பாதுகாக்கணும்னா இங்கே எத்தனை பேர்கிட்ட டெக்னாலஜி இருக்குது அவ்வளோ பெரிய விண்கல் அழிக்க அப்படின்னு கேட்கும்போது எந்த ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனும் பதிலே சொல்ல. ஸோ இதனால் வந்துட்டு அந்த மீட்டிங்கில் ஒரு முடிவு எடுக்கப்படுது. என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு தப்பிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம யார்கிட்டையுமே இந்த அளவுக்கான ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லை. பட் அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை நம்ம உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியில் இருந்துமே ஒவ்வொரு வருஷமும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஃபண்டை வந்துட்டு நீங்கள் எங்களோட ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கணும். அது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் இந்த விண்கலை வந்துட்டு தகர்த்துக்கான சில வேலைப்பாடுகளும் அட்வான்ஸ் டெக்னாலஜியுமே நாங்கள் உருவாக்குவோம். அதே போல் இந்த பூமியை பாதுகாத்துக்கான சில வழிமுறைகளையுமே நாங்கள் செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ நீங்கள் பண்ண போகிற இந்த ஒரு ஒப்பந்தம் உங்களோட ஆட்சிக்கு அப்புறமா அடுத்த ஒரு ஆட்சி வருது, புது பிரசிடென்ட் வந்தாலுமே அவங்களுமே அடுத்த ஒரு 14 வருஷத்துக்கு வந்துட்டு இதே விஷயத்தை ஃபண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொன்னாங்க. பட் இது சில நாடுகள் ஒத்துக்கிட்டாலும் சில நாடுகள் ஒத்துக்கலை.
அவங்களோட டிபேட்டாக என்ன இருக்குன்னா, அடுத்த 14 வருஷத்துக்கு ஏன்டா இப்போவே நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் சில பேரால் கேட்கப்படுது. பட் 14 வருஷம் அப்படின்றப்போ அதுக்கான ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி உருவாக்குறதுக்கு அதுவே பத்தாத ஒரு வருஷம் அப்படின்றது தான் இந்த நாசா சொல்லக்கூடிய பதிலாகவே இருக்குது. ஸோ பார்ப்போம், எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட் பண்ணி அந்த ஒரு 2038 வரப்போகிற ஆஸ்ட்ராய்டை வெடிக்க வைக்கிறாங்களா, இல்லை தசை மாற்றுறாங்களா, இல்லை பூமியை காப்பாற்றுறாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் 2038 டைனோசர் காலத்தில் என்ன நடந்ததோ அதுவே லிட்ரலி வித் டேட்டோடவே கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க பல ரிசர்ச்சர்ஸ். ஸோ 2038 ஜூலை 12 என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். ஸோ நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, இந்த பூமி இன்கேஸ் அழிய போகுது, அந்த ஒரு விண்கல் வரப்போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்துலேயும் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கமெண்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அது மேபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிலாக இருக்குன்றதையும் நம்புகிறேன். ஸோ இதுதான் இந்த ஒரு விண்கல் பற்றியான ஒரு டீட்டெயில்ஸ். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு புரிதல் அப்படின்றது ஒன்று வரும். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏவி.